வணக்கம். நட்சத்திரங்களின் துகள்களா நாம்? நட்சத்திரங்களில் இருந்துதான் சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களும் மற்றும் நிலாக்கள் போன்றவை உருவாகின என்பது நமக்கு தெரியும். உலக புகழ்பெற்ற வானியல் அறிஞர் கார்ல் சாகன் நாம் எல்லோரும் நட்சத்திரங்களின் துகள்களே என்று குறிப்பிடுகிறார். அவருடைய கூற்றை நிரூபிக்கும் வகையில் அண்மையில் அறிவியல் பூர்வமான தரவுகள் கிடைத்திருக்கின்றன. பூமியை தவிர வேறு கோள்களில் உயிரினங்கள் உண்டா என்பதை அறிய முதலில் அதற்கு தேவையான அடிப்படை அம்சங்கள் அங்கே இருக்கின்றனவா என்பதை கண்டறிவது அவசியம். தற்போது கிடைத்திருக்கும் தரவுகள் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் உண்டு என்கிற கருத்தை மறுபரிசீலனை செய்ய வைக்கின்றன. உயிர்களின் இருப்பிடம் பூமியில் மட்டும்தான் மனிதர்கள், உயிரினங்கள், தாவரங்கள் என உயிர்கள் தலைத்து வாழ்கின்றன என்று கருதி வருகிறோம். சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற 7 கோள்களிலும் உயிர்கள் வாழ்ந்து வருவதற்கான சான்றுகள் தற்போது வரை கிடைக்கவில்லை. அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்சு, இந்தியா, ஜப்பான், சீனா என விண்வெளி ஆய்வில் முன்னணி வகிக்கும் நாடுகள் விண்வெளி குறித்து மேற்கொண்டு வரும் தொடர் ஆய்வுகள் இதைத்தான் உணர்த்துகின்றன. பூமியில் மட்டும் உயிர் வாழ்வதற்கான சூழல் நிலவுகிறது. குறிப்பாக நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன், அருந்தும் நீர் போன்றவை வேறு கோள்களில் இல்லை. பூமியின் துளைக்கோணான நிலவில் நீர் ஆதாரங்கள் இருப்பதற்கான சான்றிதழ்களை சந்திரயான் 1 என்ற விண்கலம் கண்டறிந்தது. பூமியிலிருந்து 14 கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செவ்வாய்க்கோளில் ஒரு காலத்தில் நீர் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாக காணப்படுகிறது. செவ்வாய்க்கோள் பூமியை விட அளவில் சிறியது. அங்கு உயிர்கள் வாழ்ந்திருக்க வாய்ப்பு உள்ளதா என்பது பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நமது சூரிய மண்டலத்தில் ஆரம்ப கட்டத்தில் உயிர் எவ்வாறு உருவானது என்பதை புரிந்து கொள்வதற்கு விண்கற்கள், சிறுகோள்கள் நமக்கு முக்கிய தடயங்களாக விளங்குகின்றன. இந்நிலையில் ஒரைசஸ் ரெக்ஸ் என்னும் விண்கலம் மூலம் பெண்ணு என்கிற சிறுகோளின் மேற்பரப்பிலிருந்து மாதிரிகளை சேகரித்து சிறிய விண்சிமிழ் மூலம் பூமிக்கு கொண்டு வருவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா 2016 செப்டம்பர் 8 அன்று அட்லஸ் 54 AV067 என்கிற ஏவூர்தி மூலம் விண்கலனை அனுப்பியது. பூமியிலிருந்து சுமார் 6.1 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பெண்ணு சிறுகோள், அதிலிருந்து மண் மாதிரிகளை எடுத்து வருவதுதான் இதன் திட்டம். விண்கலத்திலிருந்து ரோபோட் கரம் மண் மாதிரிகளை சேகரித்து விண்மீன் சிமிழில் பத்திரப்படுத்தும். 2023 செப்டம்பர் 24 அன்று பூமிக்கு அருகில் அந்த விண்கலம் பறந்தபோது அதில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த 120 கிராம் எடையுள்ள மண் மாதிரியை பூமிக்கு எடுத்து செல்லும் விண் சிமிழை பூமிக்கு அனுப்பி வைத்தது. இந்த களம் பூமிக்குள் நுழைந்த போது தனது வான்கொடை, அதாவது பாராசூட் என்று கூறுவோம், அதை விரித்து தரையில் பத்திரமாக இறக்கியது. இந்த மாதிரிகளை வைத்து நாசா விஞ்ஞானிகள் மாதக்கணக்கில் ஆய்வு செய்தனர். இந்த திட்டமானது சூரிய குடும்பத்தின் தோற்றம், பரிணாம வளர்ச்சி, அதன் ஆரம்ப கட்ட கோள்களின் உருவாக்கம், பூமியில் உயிரினங்கள் தோற்றத்தை நிர்ணயிக்கும் கரிம சேர்மங்களுக்கான ஆதாரம் ஆகியவற்றை கண்டறிய முயற்சியாக இருந்தது. இந்த ஆய்வின் முடிவில் சமீபத்தில் வெளியிடப்பட்டன பெண்ணு மாதிரிகளின் உயிரின் தோற்றத்துக்கான அடிப்படை அடையாளங்கள் இருந்ததுதான் இதில் குறிப்பிடத்தக்கது. பூமியில் வாழும் உயிரினங்களில் கட்டுமானத்துக்கான அடிப்படை புரதங்களை, அதாவது புரோட்டீன் என்று கூறுவோம், புரதங்களின் உருவாக்கத்திற்கு அமினோ அமிலங்கள் அவசியம் தேவை. பூமியில் பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன. அவற்றின் அடிப்படை புரதங்களை, அவற்றை உருவாக்கிய அமினோ அமிலங்களும் தான். பெண்ணுவில் அந்த மாதிரியில் அமினோ அமிலங்கள் உள்ளதா என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மேலும் இந்த மாதிரிகளில் கார்பன், நைட்ரஜன், அமோனியா போன்றவை நிறைந்திருப்பதும் கண்டறியப்பட்டது. புரதங்கள் உயிரினங்களில் மட்டும் காணப்படும் வேதிப்பொருட்கள் என்பதால் அவை வாழ்க்கையின் அடையாளம் என்று அழைக்கப்படுகின்றன. பூமியில் இருக்கும் அனைத்து உயிரினங்களில் உள்ள அனைத்து புரதங்களிலும் காணப்படுபவை 20 அமினோ அமிலங்களை. இவற்றுள் 14 அமினோ அமிலங்கள்
பெண்ணு மாதிரியில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. பூமியில் உயிரினங்கள் எவ்வாறு தோன்றியது என்பது குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன. விண்வெளியில் இருந்து வந்த விண்கற்கள் மூலமாகவே உயிரினம் தோன்றியிருக்க வேண்டும் என்பதும் அவற்றில் ஒன்று. இதை பான்ஸ்பெர்மியா கோட்பாடு என்று அழைக்கிறார்கள். பெண்ணு மண்மாதிரிகள் இதை தற்போது உறுதிப்படுத்துகின்றன. கிரேக்க தத்துவியலாளர் அனாக்சாரஸ் முதலில் பான்ஸ்பெர்மா கோட்பாட்டை முன்மொழிந்தார். பூமியிலே உள்ள உயிரினங்கள் விண்வெளியில் இருக்கும் நுண்ணுயிரிகளிடம் இருந்து தோன்றியதாக பான்ஸ்பெர்மியா கோட்பாடு கூறுகிறது. லித்தோபான்ஸ்பெர்மியா, பால்ஸ்டிக் பான்ஸ்பெர்மியா, இயக்கப்பட்ட பான்ஸ்பெர்மியா ஆகியவை பான்ஸ்பெர்மியா கோட்பாட்டின் வகைகள். இதன்படி பூமிக்கு வந்த விண்கற்களிலிருந்து நுண்ணுயிரிகள், அமினோ அமிலங்கள் தோன்றியதாக கருதப்படுகிறது. புறஊதா கதிர்வீச்சு, புரோட்டீன் குண்டுவீச்சு, குளிர் போன்ற விண்வெளியின் கடுமையான சூழல் பாக்டீரியாக்கள் வாழ முடியும். பாக்டீரியாக்கள் உயிர்ப்புடன் நெடுந்தோந்து நிலையில் நீண்ட காலம் வாழலாம். விண்கற்களில் அமினோ அமிலங்கள் உள்ளன. பாக்டீரியா கார்பன் பாறைக்குள் பாதுகாக்கப்படுகின்றன. இவை பான்ஸ்பெர்மியாஸ் கோட்பாடுகளுக்கு சான்றிதழாக முன்வைக்கப்படுகின்றன. உயிர் மூலக்கூறுகளின் மரபணு தடயங்களை சேகரித்து அனுப்புவது நியூக்ளியோஸ்பேஸ் ஆகும். அதாவது அடினைன், சைட்டோசைன், குவானைன், தயமின், யுராசில் என்கிற நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட 5 பொருட்களாகும். அமினோ அமிலங்கள் டிஎன்ஏ, ஆர்என்ஏ புரதங்களாக மாற்றும் அம்சங்கள் பெண்ணு மாதிரியில் கண்டறியப்பட்டுள்ளன. கூடுதலாக இந்த மாதிரியில் நைட்ரஜனை கொண்ட சுமார் 10,000 வேதிப்பொருட்கள் பிரித்தறியப்பட்டுள்ளன. பெண்ணு விண்கற்களில் இருந்து கிடைத்துள்ள இந்த உறுதியான தரவுகள் நமது பிரபஞ்சத்தில் வேறு இடங்களில் உயிர் இருப்பதற்கான தேடல்கள் குறித்த ஆய்வை மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.